கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 34வது வசனம். லூக்கா 24:34. லூக் 24:34. கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு. அதாவது கிளியோப்பாவும் கூட இருந்த சீஷர்கள் 2 பேரும் எம்மாவுல இருந்து திரும்ப வந்த உடனே அவங்க 11 பேர் இருக்கிறத பார்க்குறாங்க. அங்கே என்ன கேள்விப்படுறாங்க? கர்த்தர் உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று சொல்லக்கூடியதான். அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு ஒரு 10 விதமான காரியங்களில் உயிர்த்தெழுதலை நம்ம பார்க்க முடியுது. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 5-8 வரை உள்ள வசனங்களில் பார்த்தீங்கன்னா, கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். இவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரையடைந்தார்கள். பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். அப்போ என்ன, ஏறக்குறைய 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு அவர் தரிசனமானாருங்கிற பார்க்க முடிகிறது. நீங்கள் இந்த 10 பிரத்யேகமான தரிசனமான காரியம்னு பார்த்தீங்கன்னா, மரியாள் மகதலேனாளுக்கு முதல்ல தரிசனமானார். யோவான் 20வது அதிகாரம் 11-18 வரை பார்க்கலாம். இரண்டாவதாக வழியில் இருந்த பெண் ஸ்திரீகளுக்கு தரிசனமானது மத்தேயு 28:9-10. அப்புறம் எம்மாவூர் சீஷர்கள் இங்கே லூக்கா 24வது அதிகாரத்தில் பார்க்குறோம். அதற்கு பின்பு இங்கே 34வது வசனம் பார்க்குறோம், பேதுருக்கு தரிசனமானது. அதற்கு பின்பாக 5வதாக 10 சீஷர்கள் இருக்காங்க, தோமா மட்டும் இல்லை, அது 34-36 வரை இதில் பார்க்குறோம். அடுத்து 8வது நாளில் மறுபடியும் 11 பேருக்கு தரிசனமாகிறார். இந்த முறை யார் இருக்கா? தோமா இருக்கிறாரு, யோவான் 21வது அதிகாரத்தில். அதுக்கப்புறம் யோவான் 21வது அதிகாரத்தில் 7 சீஷர்களுக்கு இருந்து கடலுக்கு மீன் பிடிக்க போயிடுறாங்க, அவங்களுக்கு தரிசனமாகிறார். அதற்கு பின்பாக இங்கே 1 கொரிந்தியர் 15:6 வாசித்தோம் இல்லையா, 500க்கும் மேற்பட்ட சீஷர்களுக்கு ஒரே நேரத்தில் தரிசனமானார். அதற்கு பின்பாக யாக்கோபுக்கு தரிசனமானது 1 கொரிந்தியர் 15:7 பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தரிசனமானது 1 கொரிந்தியர் 15:8. இப்படி 10 பிரத்யேகமாக நம்முடைய வேத வசனத்தில் எழுதப்பட்ட அழகாக நேர்த்தியாக ஒவ்வொருத்தருக்கும் தரிசனமானதை பார்க்குறோம். அதனால அவர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்தது மாத்திரமல்ல, அவர் கேபாவுக்கும் தரிசனமானார் என்று சொல்லி யார் சொல்கிறா? இங்கே இருக்கிற 2 பேர் யார்? எம்மாவூர் சேஷர்களுக்கு அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க, கேபாவுக்கும் தரிசனமானார் அப்படின்னு சொல்லக்கூடியதா. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து என்பது எந்த விதத்திலையும் யாராலையும் மறுக்கவே முடியாது. காரணம், அது சரித்திர பிரகாரமாக நிறைய இடங்களில் அது நிறைவேற்றப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ எனக்கு அருமையானவர்களை நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், சரி. ஆனால் உயிர்த்தெழுந்ததை கண்டுவங்க இன்னொருத்தவங்கள்ட்ட போகும்போது அவர்களுக்கு உயிர்த்தெழுந்தது தரிசனமானது அறிந்து கொள்ள முடியுது. இப்போ இந்த எம்மாவூர் வந்த 2 சீஷர்கள் போய் மீதி 11 பேரோட சேரும்போது தான் அங்கே ஏற்கனவே அவர்களுக்கு கர்த்தர் தரிசனமானதை அவங்களால உணர்ந்து கொள்ள முடியுது. அதனால தான் ஒரு கிறிஸ்தவன் மற்ற கிறிஸ்தவர்களோட சந்திக்கும் போது கர்த்தர் தனக்கு செய்த காரியங்களை ஒரு சாட்சியாக சொல்லும்போது, அங்கே அவர்களுக்கு கர்த்தர் செய்த சாட்சியை சொல்லும்போது என்ன ஆகுது? ஒருவருக்கொருவர் விசுவாசத்தில் கட்டப்பட்டவர்களாயும் ஒருவருக்கொருவர் நாம் கர்த்தருக்கென்று வாழ்வதில் ஒரு வைராக்கியமாய் வாழக்கூடிய மக்களாய் மாறுவதற்கும் அது ரொம்ப உறுதுணையாக இருக்கிறது. எப்படி? அதாவது கர்த்தர் எனக்கு ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறார், என்னை இந்த மாதிரி இக்கட்டிலிருந்து நீக்கினாரு, எனக்கு இப்படி ஒரு நல்ல ஞானத்தை கொடுத்தாரு, இல்லை என்னை இப்படி வழி நடத்தினாருன்னு சொல்லும்போது அது என்ன ஆகுது? இன்னொருத்தருக்கு சாட்சியாக மாறுது. அதே சமயத்தில் நீங்கள் இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்லும்போது அவர்கள் சொல்லுகிற சாட்சி உங்களுக்கும் ஒரு ஆசீர்வாதமாக மாறுகிறது. இப்போ கர்த்தர் எனக்கு இந்த காரியத்தை செஞ்சார், எனக்கு இப்படி ஒரு வழி நடத்தினாரு
அப்படின்னு நான் சொல்லும்போது, அவங்களுக்கு வழிநடத்தினது சொல்லும்போது என்ன பண்ணுறேன், நான் விசுவாசத்தில் பலப்படுறேன், கேட்குற நானும் பலப்படுறேன், சொல்லுகிற நீங்களும் பலப்படுறீங்க. அதனால தான் நம்ம கூடி வந்தால் ஒருவருக்கொருவர் வேத வசனத்தினால், ஞான பாட்டுகளினாலும் கீர்த்தனைகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுவோன்னு சொல்லி கொலோசையர் 3வது அதிகாரம் 16, 17 சொல்லுது. எப்போ? இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை சகல ஞானத்தோடும் உங்களுக்குள் பரிபூரணமாய் வாசமாய் இருக்கும்போது. அப்போ நம்ம உற்சாகமாக தேவன் செய்த நற்சாட்சிகளை ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்வோமா? வல்ல பிதாவே, இதோ நாங்கள் நற்சாட்சிகளை ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்ளும்போது அது எவ்வளவு ஆனந்தமாய் ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்தக்கூடியதாயும் விசுவாசத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாயும் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டோம். அதற்கேற்றாற்போல் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.